இன்னும் சரியான செய்தி ஒன்றும் வரவில்லை. வந்தவுடனே நாங்கள் கண்டிப்பாக. உத்தரப்பிரதேச மாநிலத்தோடு தமிழ்நாட்டினுடைய கடன் வாங்கக்கூடிய அளவை ஒப்பிட்டு பேசக்கூடிய அந்த விகிதாச்சார முறை வந்து சரிதானா? அந்த மாநிலத்தினுடைய உள்நாட்டு உற்பத்தியும் தமிழ்நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியுமே வந்து ஏறத்தாழ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய விகிதம் வேற. ஆனா அந்த கடன் அளவை மட்டும் ஒப்பிட்டு பேசுறது சரியான அணுகுமுறையா இருக்கு. அதாவது தமிழ்நாடு மேனுபேக்சரிங் ஸ்டேட்ஸ் இருக்கு, உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள். மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் எல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள். ஒவ்வொருடைய வருவாய் வீதங்கள் வித்தியாசப்படும். இருந்தாலும் நம்மளுடைய கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்த 4.5 லட்சம் கோடி, ஆனா இன்னைக்கு அவர் 4.5 லட்சத்தோடு நிப்பாட்டி இருந்தால் அவருடைய நிர்வாக திறமை நல்ல திறமையான முறையில் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள், பைனான்ஸ் நல்ல நிர்வாகம் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்ல முடியும். ஆனா 9 லட்சம் கடனுக்கு தாண்டி இன்னைக்கு பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை திணறிட்டு இருக்கிறாங்க. யார்கிட்ட போய் கடன் வாங்கலாம் அப்படிங்கிற முறையில இருக்கிறாங்க. தனியார்கிட்ட கூட கடன் வாங்கி கொடுத்தாலும் கொடுப்பாங்க, ஏன்னா தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கு. போன வருஷம் பொங்கலுக்கு அவங்க ரூபா கொடுக்கல, அதுக்கு முந்தின வருஷம் பொங்கலுக்கு கொடுத்தாங்க. மத்திய அரசு கொடுக்குமா பொங்கலுக்கு பணம்? இல்ல, இவங்க நிதி தர்றது இல்ல, மத்திய அரசு நிதி கொடுக்கறது இல்ல அப்படிங்கறதுதான் எங்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லப்படுது. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களுக்குமே 60% மத்திய அரசு கொடுத்துட்டு 40% இவங்க பங்களிப்பு கொடுக்கணும். இவங்களுடைய பங்களிப்பு 40% கொடுக்கதா இருந்தால் மத்திய அரசு எல்லா திட்டங்களுக்கும் 60% வாங்கி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார். தீபாவளி பண்டிகைக்கு கரூர் விவகாரத்தை முன்னிறுத்தி தீபாவளி பண்டிகை கொண்டாட வேண்டாம்னு நடிகர் விஜய் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அடுத்தடுத்த கிறிஸ்துமஸ் விழா, புத்தாண்டு அந்த மாதிரி விழாக்களை வந்து கொண்டாடுறதுக்கோ தடை விதிக்கிறதுக்கும் செய்யல, கிறிஸ்துமஸ் விழாலையுமே கலந்துக்கிட்டாரு. திமுகவின் சாயலா தான் விஜய் செயல்படுகிறாருங்கிறது எல்லாரோட குற்றச்சாட்டா முன்னிச்சிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்றது பார்த்தா அப்படித்தான் தோணுது எனக்கும். நான் கூட அதை நினைக்கல. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அப்போ வந்து 41 இறந்து போன உயிர் அது பெரிதாக மதிக்கவில்லைங்கிறத உங்களுடைய கருத்தின் அடிப்படையிலே நான் எடுத்துக்கிறேன். 50,000 பேர் பங்கேற்பாங்க. பணம் 5000, 2,000-3,000 கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, நீங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் பணம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இப்ப முதலமைச்சருடைய அறிவிப்பு ஒரு பொங்கல் தொகுப்புல இந்த பொருட்கள் மட்டும் தான் இருக்கு. பின்னாடி அறிவிச்சுவாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய எதிர்பார்ப்பு தனியார்கிட்ட வட்டிக்கு வாங்க இல்ல, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இருந்தா கூட மக்களுக்கு வந்து முறையான அந்த நிதி நிர்வாகம் பண்ணல, நீதி நிர்வாகம் பண்ணல, நீதித்துறையிலும் சரியான போக்கு தமிழக அரசு கடைபிடிக்கவில்லை. புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆல்